நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சியும் பணிகளை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் முதல் முறையாக கட்சி வேட்பாளர்கள் அறிவித்து கட்சி பணியை தொடங்கி இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவரிடமே கேட்கலாம். சார், நீங்க தான் நாடாளுமன்ற தேர்தலில் முதல்ல வேட்பாளர் அறிவிச்சு பணிகளை தொடங்குனீங்க. இப்போ மாநில பேச்சாளர்கள் அவங்க நிர்வாகிகள் கூட்டத்தில் எந்த மாதிரியான அறிவுரைகள்லாம் வழங்கியிருக்கு? இல்லை பிள்ளைகளுக்கு பொறுப்புணர்வோடு பேசணும், கண்ணியமிக்க வார்த்தைகள் எடுத்து பேசணும், விமர்சனத்தை கூட நாகரிகமாக எடுத்து வைக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பெற்றோர்களுக்கு, நம்ம தாய் தந்தையருக்கு, நம்ம உடன் பிறந்தார்களுக்கு இந்த அரசியலை செய்யணும். இது மாதிரி பொறுப்பாளர்கள் போட்டி போட்டு பொறாமப்பட்டுக்கிட்டு நமக்கு இடம் கொடுக்கல, அண்ணன் தேர்தலை நீக்க இவருக்கு கொடுத்துருக்காருன்னு பார்க்கணும். ஈடுபாட்டோடு வேலை செஞ்சு வெல்லணும். அதில் ஒரு ஆளை நிறுத்தலை, நம்ம ஆகச்சிறந்த தத்துவத்தை, ஒரு உருவத்தை நிறுத்தலை, உயர்ந்த லட்சியத்தை நிறுத்தியிருக்கோங்கிறத எண்ணத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணுங்கிறத கற்பிச்சிருக்கோம். அதுதான் ரொம்ப முக்கியம். வேட்பாளர் தேர்வுகள் எப்படி அமைச்சிருக்கிறீங்க? நீங்க ஏற்கனவே சொல்லுவீங்க 20 ஆண்கள் 20 பெண்கள்னு சொல்லிட்டு, அவர்கள் எந்த தகுதியின் அடிப்படையில் எப்படி நிறுத்திருக்கீங்க? அதுல ஏதாவது டிஃபரன்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? அது நாங்களே தான் செய்வோம். பெரும்பாலும் நானே தான் சிந்திச்சு முடிவெடுவேன். அப்புறம் கூட இருக்கிறவங்கள்ட்ட, நெருக்கமானவங்கள்ட்ட ஆலோசிப்போம். சமூக பிரதிநிதித்துவம், கல்வி தகுதி, தர்க்க அறிவு. இப்போ ஒரு கேள்வியை நீங்கள் கேட்குறீங்கன்னா அதுக்கு விளக்கம் கொடுக்க, ஒரு கருத்தை முன் வைக்கிறீங்கன்னா அதுக்கு விளக்கம் கொடுத்து பேச, ஒரு கேள்வியை எதிர்கொள்ள ஆற்றல் அது இருக்கணும். அதுக்காக கல்வி இருந்தாலும் இது ஒரு தனித்திறன் அதெல்லாம் இருக்கா? தமிழ் தேசிய அரசியல்னா என்ன, நம்ம எந்த மாதிரி அரசியலை எதை எடுத்து வைக்கணும், நம்ம எதை நோக்கி நம்ம பயணம், இந்த புரிதெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும் ஒன்று. அதுக்கப்புறம் அந்த சமூக பிரதிநிதித்துவம் இருக்கணும். ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகங்கள், நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்கள், தேர்தலில் நீக்க வாய்ப்பு வழங்கப்படாத தமிழ் சமூகங்கள், அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அதையெல்லாம் பார்த்து தான் நிறுத்துறோம். அப்புறம் பணம், பொருளாதாரம் இருக்கு, அதெல்லாம் 3ஆம் 4வது பட்சம், அதெல்லாம் நாங்கள் பொருட்படுத்துறது இல்லை. 5 தேர்தல்களில் உங்க கூட இருந்த விவசாயி சின்னம் இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றேன். 6 தேர்தல்கள் இல்லை. இப்போ அதுக்காக என்ன மாதிரியான போராட்டங்கள் நீங்க சட்டப்படி எடுத்துட்டு இருக்கு? போராடணுங்கிற அவசியம் இல்லை. தேர்தல் ஆணையம் வாங்க பேசிக்கலாம்னு சொல்லியிருக்குது. என் தம்பிகள் டெல்லியிலிருந்து பேசிட்டு இருக்கிறாங்க, பேசி கொண்டு இருக்கிறாங்க. அது சுமூகமாக முடியும். அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க அந்த வீர ரெட்டியா அவர்கிட்ட பேசுங்க, அவர்கிட்ட பேசி இது பண்ணுங்க, அப்போ நீங்கள் வர வச்சு பேசுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். நம்ம போய் பேச முடியாது. அது பேசி வருவாங்க. நாங்கள் வழக்கம் போடுறோம். எங்களுக்கு மேலதிக பாதுகாப்புக்கு எங்கள் பக்கம் இருக்க நியாயத்தை எடுத்து வச்சு, நான் இந்தியா முழுமைக்கும் கொடுங்கன்னு நான் கேட்கல. என்னுடைய 2 மாநிலம் இருக்குது, தமிழ்நாடு, புதுச்சேரி. அதில் எனக்கு வேளாண்மை சின்னத்தை, வேளாண் குடிமகன் சின்னத்தை ஒதுக்கி கொடுங்கன்னு கேட்குறோம். அதில் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய இடையூறு தடையோ இருக்காது. அதனால எனக்கு வரும்னு நான் நம்புகிறேன். இல்லை, விண்ணப்பிக்கலாம், விண்ணப்பம் அறிவிச்சு 10 மணிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னும் போது இவங்க 10:01 முன்னமே அந்த விண்ணப்பம் கொடுத்து அவங்களுக்கு உடனே அது ஒதுக்கீடு செய்யப்படுதுன்னா இதில் ஏதோ ஒரு பின்புலம் இருக்குன்னு பார்க்குறீங்களா? இருக்குதானே. அப்புறம் அதை போய் பேசி அதை தெரிஞ்சிருது. அப்புறம் அதை போய் பேசி புண்ணியம் இல்லைல்ல. இப்போ நான் தேர்தலில் நின்று தேர்தல் தேதி அறிவிச்சுட்டு 10 நாள் கழிச்சு எனக்கு சின்ன ஒதுக்குனாங்க. அவருக்கே இப்போ அவ்வளோ அவசரமாக ஒதுக்கணும்? அவரே சொல்கிறாரு, நான் கேட்கல, நான் எரிகாற்று ஊரில் தான் நின்னேன் போன தடவை, அவங்களா தான் அதை கொடுத்தாங்கன்னா. இதை வட மாநிலத்தில் ஒன்றில் கொடுத்துருந்தா கூட எனக்கு இவ்வளவு தெரியாது. 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மாநிலத்தில் ஒருத்தருக்கு, அதுவும் ஒரு பெரிய கட்சி, ஐயா குமாரசாமிக்கோ அல்லது வேறு ஒரு கட்சிக்கோ கொடுத்தா கூட எனக்கு தெரியாது. அவர் யாருன்னே தெரியாது. அவருக்கு கொடுத்து அது பண்ணும்போது அது உங்களுக்கு தெரியும். அது எனக்கு ஒரு நெருக்கடி, ஒரு அழுத்தத்தை தரணுங்கிறது தான். அதுக்கு போய் நம்ம ஐயோ அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. சீமான் அவர்களுடைய பலமா பார்க்கப்படுது யாருடனும் கூட்டணி இல்லை அப்படின்றது தான். அப்போ அவரை கூட்டணிக்குள்ள வர வைப்பதற்காக தான் இந்த பணிகள் நடக்குதுன்னு பாக்குறீங்களா? ஏன்னா தொடர்ந்து NIA சோதனை நடக்குது. உங்களோட பலமா இருக்கக்கூடிய கட்சியினுடைய பேச்சாளர்கள் NIA விசாரணைக்கு ஆட்படுத்தப்படுறாங்க. அடுத்த சின்னம் இப்படின்றத கூட்டணி வர வைப்பதற்கான ஒரு வழியா பாக்குறீங்க? இருக்கலாம். அழுத்தம் கொடுத்தா வருவேன்னு நினைக்கலாம். அது உங்களுக்கு சொல்கிறேன், நான் பல லட்சம் துப்பாக்கியில் ஊடறுத்து போய் என் தலைவனை சந்திச்சுட்டு வந்தவன். எந்த நொடியும் எனக்கு மரணம் இருந்துச்சு. அதுக்கே அஞ்சாதவன். இதெல்லாம் எனக்கு பேச்சு மேடையும் ஒன்று தான், தூக்கு மேடையும் ஒன்று தான். அதனால் நான் அதெல்லாம் கவலைப்பட மாட்டேன். அந்த அழுத்தங்களெல்லாம் எளிதாக நான் கிடப்பேன். வேற யாராவது கட்சியின் சார்பாக உங்ககிட்ட பேச்சு நடத்தியிருக்காங்களா? நடத்துவாங்க, நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் நான் போட்டிடுவேன், தனிச்சு தான் போட்டிடுவேன். உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கேன், இந்த விவசாய சின்னம் இல்லாத உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட? நான் இழந்தாதான் வருந்தேன். அது உறுதியாக நான் விவசாய சின்னத்தில் தான் போட்டிடுவேன். நீங்கள் பார்ப்பீங்க.